Find the rational numbers represented by each of the question marks marked on the following number lines. இந்த நம்பர் லைனில் குறிச்சிருக்க நம்பரை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும். அதாவது இங்கே நம்பர் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க -3. ஸோ நம்ம தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் ஒன்று -3ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால -3 போட்டுட்டோம். இதில் மொத்தம் எத்தனை லைன் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3. ஸோ நம்ம வந்து மொத்த லைன் இருக்கிறத பைன்னு போட்டு இங்கே போட்டுடணும். அடுத்து எத்தனாவது லைனில் குறிச்சிருக்காங்க 1 2. செகண்ட் லைனில் குறிச்சிருக்கிறதுனால 2/3. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன -3 2/3. அதே மாதிரி செகண்ட் சம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 0க்கும் -1க்கும் இடையில வருது. ஸோ 0க்கு அப்புறம் வர்றது எல்லாமே மைனஸில் தான் ஆரம்பிக்கும். ஸோ மைனஸ். இப்போ இந்த 0 போட்டாலும் ஒன்று தான் போடாட்டாலும் ஒன்று தான், நம்மளுக்கு அது தேவையில்லை. அடுத்து 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை கோடு இருக்குது 5. ஸோ பை 5. எத்தனாவது லைனில் மார்க் பண்ணியிருக்காங்க 1 2. ஸோ -2/5. இதுதான் செகண்ட் இதோட ஆன்சர். அப்புறம் தேர்ட் ஒன் இப்போ வந்து நம்மளுக்கு மைனஸில் இருக்கிறதுனால இந்த சைடு இருந்து நம்ம பண்ணோம். இப்போ இது எங்கே இருக்குது +1லேருந்து இருக்குது. ஸோ 1லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதனால் +1. நம்மளுக்கு ப்ளஸ் போட்டாலும் ஒன்று தான் போடாட்டாலும் ஒன்று தான், நம்ம போட வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் போட்டு காட்டியிருக்கேன். 1 2 3 4. நம்ம வந்து எப்போ எண்ணினாலும் அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்குள்ள லைனை நம்ம எடுத்துக்க கூடாது. அடுத்து உள்ளதை மட்டும்தான் நம்ம என்ன போகிறோம். 1 2 3 4. மொத்தம் எத்தனை லைன் இருக்குது 4. ஸோ பை 4. எத்தனாவது லைனில் நம்மளுக்கு குறிச்சிருக்காங்க 1 2 3. அப்போ 3. அப்போ என்னது 1 3/4. இதுதான் இதோடைய ஆன்சர். அடுத்து ஓகே, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும், நான் சொல்ல மறந்துட்டேன். 3 3s are 9. 9 + 2 11. ஸோ -11/3. இது அப்படியே தான் வரும். -2/5 அப்படியே தான் வரும். இந்த இது வந்து 1 3/4ன்னு இருக்கிறத வந்து அப்படியே மாற்றினோம்னா 4 1 is 4. 4 + 3 7. 7/4. ஓகேவா? ஃபோர்த் சம். The points S, Y, N, C, R, A, T, I and O on the number line are such that Cn = Ny = Ys and Ra = At Ti = Io. Find the rational numbers represented by the letters Y, N, A, T and I. அதாவது இங்கே கொடுத்துருக்க நம்பர் லைன்லேருந்து நம்ம ஒய் என் ஏ டி ஐயோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் 4. ஃபோர்த்து கொஸ்டின். இதில் வந்து நம்ம ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒய் ஈக்குவல்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒய்ங்கிறதுனால ஒய் ஈக்குவல்ஸ்ட்டுன்னு போடணும். இப்போ ஒய் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இதில் இருக்குது. ஸோ -1ல் இருக்கிறதுனால நம்ம இந்த சைடு தான் நம்ம நம்பரை எண்ணிட்டு போகணும். அதாவது ரைட் டு லெஃப்ட் சைடு தான் நம்ம நம்பர்ஸை எண்ணணும். ஸோ -1ல் இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம் -1. அடுத்து இந்த நம்ம ஒய்யை கண்டுபிடிக்க போகிறதுனால ஒய் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 1 2 பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி மொத்த லைன் எத்தனை இருக்குது 1 2 3 லைனில் செகண்ட் இதில் ஒய் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் 2/3. இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை ஆட் பண்ண போகிறோம். நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இங்கே உள்ள குறியீடு ஒய்யை ஒய் ஈக்குவல்ஸ்ட்டுன்னு போட்டு நம்ம மைனஸ்ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மைனஸை நம்ம எப்போவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனை வந்து பண்ணும்போது நம்ம குறிகளை எடுக்கக்கூடாது. நம்பர்ஸை மட்டும் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ 3 1 is 3. 3 + 2 5. அதனால் 5/3. இப்போ மைனஸ் இருக்கா, அதை அப்படியே போடுறோம். அப்போ ஒய் ஈக்குவல்ஸ்ட்டு -5/3. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க என். அதே மாதிரி எண்ணும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ -1. அடுத்து எந்த இடத்துல இருக்குது ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இருக்குது. ஸோ 1/ இது மொத்தம் இது வந்து 3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து நம்மளுக்கு 1/3. அப்போ n = -1/3. இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ 3 1 is 3. 3 + 1 4. ஸோ -4/3. இது அப்படியே வந்துருச்சு. அப்போ n = -4/3. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க a. A வந்து எந்த இதில் இருக்குன்னா ப்ளஸ் அந்த சைட் ரைட் சைடில் இருக்குது. ஸோ ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம 2வை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மொத்தமாக இங்கே எத்தனை லைன் இருக்குது 1 2 3 4 இது இருக்கிறதுனால /4. மேலே ஏ எந்த பிளேஸில் இருக்குது
ஃபஸ்ட் லைன்லேயே இருக்குது. ஸோ 1/4 2 1/4 இது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 4s are 8 8 + 1 9. அப்போ 9/4. அப்போ A ஈக்குவல்ஸ் டு என்னது ப்ளஸ் 9/4. ப்ளஸ் குறியீடு வந்து நம்ம போட்டாலும் ஒன்று தான் போடாட்டாலும் ஒன்று தான். ஸோ அப்படியே விட்டுறலாம். அடுத்து ஏக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், T. T ஈக்குவல்ஸ் டு டீயும் வந்து இந்த ப்ளஸ் இதுகள்லேயே இருக்குது. ஸோ T ஈக்குவல்ஸ் டு 2 செகண்ட் ஒன்றில் தானே இருக்குது. ஸோ +2. T எத்தனாவது பிளேஸில் இருக்குது, செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ 2/4 ஏற்கனவே 4 கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதனால். இப்போ இதையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 2 4s are 8 8 + 2 10 10/4. ஓகேவா. இப்போ இது வந்து 9/4, T வந்து 10/4. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், Tக்கு அடுத்து I. அப்போ I ஈக்குவல்ஸ் டு அதுவும் அதே மாதிரி தான் செகண்ட் இதில் இருக்குது. எத்தனாவது இதில் இருக்குது I அப்படின்னு பார்க்கணும். 1 2 3. அப்போ 2 3/4. ஓகேவா. இப்போ இதுவும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், 2 4s are 8 8 + 3 11. ஸோ 11/4. ஓகேவா. இப்போ I ஈக்குவல்ஸ் டு 11/4. இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா. Y ஈக்குவல்ஸ் டு -5/3. அதை அப்படியே எழுதுறோம். Y ஈக்குவல்ஸ் டு -5/3. அடுத்து என்ன இருக்குது, N. N ஈக்குவல்ஸ் டு கமா போட்டு N ஈக்குவல்ஸ் டு N என்னவா இருக்குது, -4/3. அடுத்து A. A ஈக்குவல்ஸ் டு 9/4. அடுத்து என்னது, T. T ஈக்குவல்ஸ் டு 10/4. அடுத்து I ஈக்குவல்ஸ் டு 11/4. ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதிடணும். இதுதான் இதோடைய ஆன்சர். ஃபிஃப்த் சம்மில் ஃபிஃப்த் சம் என்ன, ட்ரா எ நம்பர் லைன் அண்ட் ரீப்ரசென்ட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் இட். அதாவது நம்ம நம்பர் லைன் வரைஞ்சு இவங்க கொடுத்துருக்க நம்பரை நம்ம குறிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் என்னது, 9/4. 9/4ங்கிறது என்னது, ஃப்ராக்ஷனாக இருக்குது. நம்ம நம்பர் லைனில் குறிக்கல, ஒரு ஹோல் நம்பர் வரணும். ஸோ இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 4ல் 9ல் 4 எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 4 டேபிள் சொல்லணும். 2 4s are 8. பேலன்ஸ் என்னது 1/4. ஓகேவா. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றியாச்சு. இப்போ நம்பர் லைன் நம்ம குறிக்கணும். நம்பர் லைன் எப்போவுமே எப்படி குறிப்போம், 0லேருந்து ஆரம்பிப்போம். இந்த சைடு -1 வரும். நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ ப்ளஸ் சைடு தான் நம்மளுக்கு வேணும். ஸோ 1 2. இங்கே வந்து ஹோல் நம்பர் வந்து என்ன இருக்குது, 2. அதனால 2 போட்டாச்சு. அடுத்து இங்கே எத்தனை பாயிண்ட் வந்து 4 இது லைன் போடணும். 1 2 3 4. ஃபோர்த் ஒன் என்னது 3 அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து இதில் எந்த மேலே இருக்கிற நம்பர் என்ன, 1. ஸோ நம்ம 1 தான் குறிக்கணும் நம்பர் லைனை. இந்த 2ன்னு எழுதியிருக்கதை நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் உள்ளது என்னது 1. இதை தான் நம்ம குறிக்க போகிறோம். ஸோ 9/4. இது ப்ளஸ் சைடு வந்துருக்கு. ஸோ இந்த சைடு தான் நம்ம நம்பர் லைன் குறிக்கணும். மொத்தம் 4 இதில் 1. ஸோ நம்ம நம்பர் லைனில் 9/4 கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் சம். அடுத்து செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, -8/3. இதுவும் அதே மாதிரி தான், -8/3. அடுத்து நம்மளுக்கு இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 8ல் எத்தனை 3 இருக்குது, 2 3s are 6. பேலன்ஸ் என்னது 2/3. இப்போ இது எந்த இதில் இருக்குது, மைனஸ். ஸோ மைனஸ் நம்ம போட்டுரும். -2 2/3. இதை பண்ணி பார்த்தோம்னா இது வரும். 2 3s are 6 6 + 2 8 வந்துச்சா. உங்களுக்கு ஒருவேளை எனக்கு இப்படி கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா இங்கே சைடில் இந்த மாதிரி டிவைட் நம்ம பண்ணிக்கணும். 8 உள்ள போட்டுக்கணும், வெளியில் 3. நம்மளுக்கு 2 3s are 6 பேலன்ஸ் 2. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மேலே உள்ள நம்பர் தான் ஹோல் நம்பர். அடுத்து கீழே உள்ள நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம நாமினேட்டராக போடணும். இங்கே நம்ம எதாவது டிவைட் பண்ணுமோ அதை டினாமினேட்டராக போடணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நம்பர் லைன் குறிக்க போகிறோம். எப்போவுமே நம்ம 0லேருந்து தான் ஆரம்பிப்போம். இது மைனஸ் சைடு அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம லெஃப்ட் சைடு போகிறோம். -1 -2. நம்மளுக்கு -2லேருந்து தானே ஆரம்பிக்குது. ஸோ மொத்தம் எத்தனை லைன் வந்து 3. ஸோ 1 2 3 -3 ஆயிரும். அந்த தேர்ட் லைன் வந்து -3 அப்படின்னு நம்ம வந்து குறிச்சிக்கணும். அடுத்து இதில் எத்தனாவது லைனை குறிக்க சொல்லியிருக்காங்க, 2வது லைன். ஸோ 1 2 செகண்ட் லைனை குறிச்சாச்சு. ஸோ -8/3. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து தேர்ட் சம் என்னன்னு பார்க்கணும். தேர்ட் சம் என்னது, -17/5. ஸோ தேர்ட் ஒன் -17/-5. ஓகேவா. இப்போ வந்து ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை மைனஸாக அடிபட்டுரும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், இது வந்து ப்ளஸில் உள்ள நம்பர் மாதிரி நம்ம இதை மட்டும் மறுபடியும் இதை என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக. ஸோ 3 5s are 15. பேலன்ஸ் என்னது 2/5. அப்போ 3 2/5. அப்போ நம்ம நம்பர் லைன் போட போகிறோம். ஸோ 0லேருந்து தான் ஆரம்பிப்போம். இங்கிட்டு -1 வந்துடும், இங்கிட்டு +1 2 3. ஸோ 3 1ல் வந்திருக்கு. கீழே எத்தனை நம்பர் இருக்குது, 5. ஸோ 5 லைன் போட போகிறோம். 1 2 3 4 5. ஃபிஃப்த் ஒன்று என்னவா போட போகிறோம், 4. ஓகேவா. இப்போ இது எத்தனை அதில் குறிச்சிருக்காங்க, 1 2. ஸோ 3 2/5 ஆர் இல்லைன்னா நம்ம -17/-5. ஓகேவா.
ஓகேவா? இப்போ நம்ம 3 2/5 கிடச்சிச்சு. இதில் வந்து நம்ம நம்பர் 3 ப்ளஸில் வந்திருக்கிறதுனால நம்பர் 3 பண்ணுறோம். ஸோ 5 லைன்ஸ் 1 2 3 4 5 லைன்ஸ் போட்டோம். அதில் வந்து செகண்ட் இதில் இருக்கிறதுனால நம்பர் 2ல் உள்ளதை குறித்தோம். இதை வந்து 3 2/5 அல்லது நம்ம -17/-5க்குள்ள ஆன்சர் இதான் தேர்ட் சம். 4 அதாவது ஃபோர்த் கொஸ்டின் என்னது? +15/-4. ஸோ +15/-4 இதையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். 3 4s are 12. ஓகே, 3 4s are 12. பேலன்ஸ் என்னது? 3. அப்போ 3/4. இப்போ இதில் என்ன குறி இருக்குது? மைனஸ் குறி. ஸோ இதை வந்து ஹோல் நம்பருக்கு போட்டுரும். -3 3/4. அப்போ நம்மளுக்கு நம்பர் லைனை வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இந்த சைடு ப்ளஸ்ஸு. இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக தான் குறிக்கணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுனால மைனஸை மட்டும் தோன்றோம். -1 -2 -3. மொத்தம் எத்தனை லைனு? 4 லைனு. ஸோ 1 2 3 4. ஃபோர்த் லைனில் -4. ஓகேவா? இப்போ இதில் வந்து தேர்டு ஒன்றை குறிக்கணும். 1 2 3 தேர்டு ஒன்றை குறிச்சாச்சா? இப்போ வந்து இதோடைய இது என்னது? 15/-4. நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை தான் இங்கே வந்து நம்மளுக்கு குறிக்கணும். ஓகேவா? இப்போ 5th சம்மு முடிச்சாச்சு.